நடிகர் அஜித்குமார் அப்படின்னு சொல்லக்கூடாது, இப்போதைக்கு ரேசர் அஜித்குமார் அப்படின்லாம் சொல்லணும். சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அஜித்குமார் ரேசிங் அப்படின்ற அந்த ஒரு பிராண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து மிகப்பெரிய ஒரு ரோல் ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக அவர் டிரைவ் பண்ணுவாருன்னு சொல்லி எல்லாம் எதிர்பார்த்தோம். பட் ஆனால் இல்லை, ப்ராக்டிஸ் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட், அதுக்கப்புறம் வந்து அவர் டிரைவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதே மிகப்பெரிய ஒரு ஹார்ட் பிரேக்காக இருந்தாலும் பட் பரவாயில்ல, டீம் வந்து 3rd பிளேஸில் வந்து வின் பண்ணிடுறாங்க. அது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அண்ட் முக்கியமாக வந்து இந்தியாவுக்குமே இது ஒரு தனிப்பெருமை, முக்கியமாக தமிழ்நாடுக்கு இது இன்னும் ஒரு சிறப்பான ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவர் இன்டர்வியூலாம் கொடுக்க ஆரம்பிச்சார். அதுலேயே வந்து ஃபேன்ஸ் எல்லாமே வந்து ஃபெல்ட் இன் லவ் அப்படின்னு சொல்லணும், ஃபால் இன் லவ் அப்படின்னு சொல்லணும். எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அஜித்குமார் மேக்ஸிமம் வந்து ஒரு இன்டர்வியூ ஆடியோ லான்ச்னு சொல்லிட்டு எதுவுமே வந்து நம்ம அவ்வளோ பார்த்தது கிடையாது. பட் முதல் முறையாக ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ரேசரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. ஸோ அதில் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தார். முக்கியமாக அதில் வந்து ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் அவரை வந்து பாராட்டி சொல்லியிருக்கிறாங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முக்கியமாக சமீபத்தில் சென்னையில் நடந்த நைட் ரேஸாக இருக்கட்டும், அதில் வந்து எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்பட்டது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மிகப்பெரிய ஒரு தேங்க்யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்து இன்னும் இது மூலமாக சென்னைக்கு அந்த ரேஸ் நைட்டில் ரேஸ் நடந்தது இல்லையா, ஸோ அது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் வந்து ரேஸ் மேலே வந்து நம்பிக்கை வச்சு உள்ளே வருவாங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்ற மாதிரிமே சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் வந்து இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் கிடையாது, எனக்கு முன்னாடியே நிறையா பேர் இருக்கிறாங்க. முக்கியமாக வந்து நரேன் கார்த்திகேயன், அது மட்டும் இல்லாமல் கருண் சந்தோக் இருக்கிறாங்க, கௌரவ் கில் இருக்கிறாங்க, ஆதித்யா பட்டேல் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் மட்டும்தான் அப்படின்லாம் சொல்லக்கூடாது, அது தப்பு. பட் எனக்கு முன்னாடி எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. ஸோ நானும் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிளாக தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரிமே வந்து அஜித்குமார் சொல்லியிருக்காரு. உதயநிதி ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய ஒரு கிரெடிட்ஸ் கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி ஒரு டெவலப்மெண்ட் பண்ணது ரொம்ப பெரிய விஷயம். இதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடு இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸில் இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணணுன்ற மாதிரிமே வந்து அவர் சொல்லியிருப்பாரு.